ஆ ஓகே. இதில வந்து சோர்ஸ் ப்ராடக்ட் லோன் ரீபே. ஸோ இந்த லோன் ரீபே லிங்க் எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போய் ஏதோ பண்ணுவாங்க. ஓகேவா? 4-5 டேபிள் கிட்ட லிங்க் இருக்கு. ஆமா. ஸோ இந்த டிபிஎஸ் சைடில் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணால் தான் நமக்கு அங்கே கரெக்டாக நடக்கும். ட்ரிகர் ஆகும். இல்லைன்னா ட்ரிகர் ஆகாது. என்ன கன்றாவே தெரியல. இந்த இதுதான் வந்து நமக்கு தெரியணும். ஓகே. ஓகேவா? என்னாச்சா இவன் ஜாயின் பண்ணிட்டாரா? இவரு நாங்க அப்ப ஜாயின் நான் பண்ணிப்பாரு நினைக்கிறேன். ஜெய்க்கு பண்ணிட்டாரு. தெரியாது. ஜெய்க்கு மட்டும் பண்ணிட்டேன் ஜி. ஓகே ஓகே. என்ன சொல்றாங்க? ஓகே. ஓகே ஜி. சரி ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் ஜி. நேற்று என்னென்ன இது பார்த்தோம்? பேமெண்ட் ரூல்ஸு, இன்னொன்று என்னென்ன பார்த்தோம்? ஆக்டிவிட்டி மேப்பிங். ம் ஓகே ஓகே ஃபைன். ஸோ அது அப்படி தான் செட் பண்ணணும். நிர்மலா அவங்கக்கிட்ட கேளுங்க. அதுதான் அந்த ஃபுல் செட்டப் அவங்க பண்ண பின்னாடி வேணும்னா நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். எங்கே மேப் ஆகி என்ன ஆகுதுன்ட்டு. சரி ஓகே ஜி. நான் அது மனோகர் கிட்ட கேட்குறோம். ம் ஓகே. இதில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம்? சில ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. பீரியட் அதுக்கு ஏதாவது சாம்பிள் இருந்தால் காட்டலாம். மேபி அதுக்கு சாம்பிள் என்கிட்ட முன்னாடி லாஸ்ட் செஷனில் எடுத்திருந்தேன். இவங்களுக்கு வினய்க்கு அவங்களுக்கு எடுக்கும்போது அது அந்த டாக்குமெண்ட் இப்போ என்கிட்ட இல்லை. மேபி அதை நான் கேட்டு பார்க்குறேன். அது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். எதுக்கு ஜி? ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு அதில் அதுக்கும் ஆக்டிவிட்டி பீரியாடிக் சார்ஜஸ் 2 இருக்கு. அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. ஓகே. ஸோ பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்குது. பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்துருக்கீங்களா நிர்மல்? இல்லை ஜி. ஓகே. பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்துருக்கோம் ஜி. இப்போ சார்ஜ் ஆஃப் பண்ணுறோம்ல. அதுதான் சார்ஜ் அதனால ஆஃப் தான் பண்ணுறேன். கேட்டேன். ஸோ இதில் ஓகே. நான் இது பேசிக்காக எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. இதில் வந்து எதுவுமே இருக்காது. ஓகேவா? நம்ம வந்து ப்ராடக்ட் கண்டிஷன் லெவலில் இதில் எதுவுமே செட் பண்ண தேவையில்ல. இந்த கண்டிஷன் ஆனால் யூஸ் பண்ணிக்கணும். பேசிக்காக இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் யூசேஜ் இருக்குது இதில். நார்மலாக நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. நியூ அரேஞ்ச்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. பேலன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பஸ்ஸு வாட்டெவர் பண்டிங் அந்த மாதிரி எல்லா ஃபண்ட்ஸ் எல்லாம் இது பண்ண பின்னாடி ட்ரான்சாக்ஷன் பண்ண பின்னாடி நமக்கு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். அப்போது ஏதோ ஒரு ரீசனால் இந்த பேலன்ஸ் வந்து நமக்கு இங்கேருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? ஒரு ஷாம்பு காட்டுறோம்.
பேலன்ஸஸ் அந்த ஏசி பேலன்ஸ் டைப் இருக்கு இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட், டியூ அக்கௌண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த பேலன்ஸஸ்லேருந்து நம்ம பேலன்ஸை வந்து ஆட் பண்ணணுமோ ரிமூவ் பண்ணணுமோ அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு கரெக்ஷன் ரெக்குயர்மெண்ட்டோ இல்லைனா ஒரு லோக்கல் டெவலப்மெண்ட் ரெக்குயர்மெண்ட்டோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பேலன்ஸஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ண முடியும். பேலன்ஸ் மூவ்மெண்ட் காஜி, பேலன்ஸ் அப்டேஷன் பேலன்ஸ் மாதிரி. ஆமாம் கரெக்டு. அது ஒரு பர்பஸ். இன்னொரு பர்பஸ் என்னன்னா, இப்போ மைக்ரேஷன் பண்ணுறோம்ல, ம் மைக்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா நார்மலாக லெண்டிங் அந்த நியூ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது பண்ண மாட்டோம். ஆமா, ஏன்னா ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்டில இருந்ததுன்னா அதை அப்படியே இங்க கன்வெர்ட் பண்ணோம் அந்த மாதிரி சொல்றீங்க. கன்வெர்ட் பண்ணோம் கரெக்டு. ஸோ நியூ அரேஞ்ச்மெண்ட் எப்போ போட்டோன்னா ஒரு பேங்க் புதுசாக வாங்கி புதுசாக இப்போ நியூ கஸ்டமருக்கு புதுசாக போட்டோன்னா அது நியூ அரேஞ்ச்மெண்ட் போடுவாங்க. புது லோன் புக்கிங்கோ புதுசா அக்கௌண்ட் கிரியேஷனோ எது வந்தாலும் இது மைக்ரேஷன்ன்றது எக்ஸிஸ்டிங் லோனை வந்து ஜஸ்ட் சிஸ்டம் ஐ மீன் அப்ளிகேஷன் மட்டும் மாத்தி விடுறோம். அப்ளிகேஷன் மட்டும் மாற்றி விடணும். அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நியூ அரேஞ்ச்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டிக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா லெண்டிங் டேக் ஓவர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. லெண்டிங் ஆர் டெபாசிட் வாட் எவர், அந்த டேக் ஓவர் ஆக்டிவிட்டி தான் நியூ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பதிலாக அந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும். அது ஏன் சிமிலர் டு நியூ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி தான் பிஹேவ் ஆகும். பட் அது டேக் ஓவர் மைக்ரேஷனுக்காக டேக் ஓவர் பண்ணுவோம். ஓகேவா. டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங் லோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த பேலன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். இப்போது கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து இனிஷியலாக ஒரு 1 மில்லியன் லோன் போட்டிருப்பாங்க லெகசியில். ஸோ அதில் 500,000 ஆல்ரெடி பே ஆகிருக்கும் லெகசியில். இப்போ நியூ சிஸ்டமுக்கு நமக்கு வரும்போது அந்த ரிமைனிங் 500,000 தானே கேப்சர் பண்ணணும். ஆமாம், அது அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் வரணும். அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் வரணும். ஸோ அப்போ அந்த பேலன்ஸை கேப்சர் பண்ணுறது எப்படின்னா நம்ம டிஸ்பஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல நியூ அரேஞ்ச்மெண்ட் போட்டு டிஸ்பஸ் பண்ணாமல் இன்ஸ்டெட் ஆஃப் நியூ அரேஞ்ச்மெண்ட் டேக் ஓவர் அரேஞ்ச்மெண்ட் போட்டுருவோம். டேக் ஓவர் அரேஞ்ச்மெண்ட்டில் அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இல்லைனா ஒரிஜினல் அமௌண்ட் கூட அங்கே கொடுத்துக்கலாம். பட் கேப்சர் பண்ணும்போது டிஸ்பஸ்மெண்ட்டுக்கு பதிலாக இங்கே கேப்சர் மாதிரி ஓகேவா. கேப்சர் பண்ணும்போது கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ -50 lakhs இருக்குன்னா சரி 5 lakhs இருக்குன்னா அந்த 5 lakh மட்டும் கேப்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது கரண்ட் அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆயிரும். ஓகே, இது ஜஸ்ட் பேலன்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அக்கவுண்டிங் மூவ்மெண்ட்லாம் எதுவும் நடக்காது. இல்லை அக்கௌண்டிங் மூவ்மெண்ட்டும் நடக்கும். இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் நமக்கு ஹிட் ஆகும்ல ஓகே பேலன்ஸு. ஸோ அப்போ வந்து அந்த என்ட்ரி ரைஸ் ஆகும் T24ல. இப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் மூவ்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அந்த பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணணும், ஏதோ ஒரு கரெக்ஷன் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டில் அப்படின்னா அப்போவும் நம்ம அட்ஜஸ்ட் பேலன்ஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது கீழே இவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குது. பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த இதுக்கு இத்தனை ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணலாம். அட்ஜஸ்ட் பேலன்ஸு, அட்ஜஸ்ட் பில்ஸு, அட்ஜஸ்ட் பில்லு, அட்ஜஸ்ட் பேலன்சஸ்ஸு, அந்த மாதிரி கேப்சர் பேலன்ஸு, கேப்சர் பில்லு, ரைட் ஆஃபு. ரைட் ஆஃப் எதுக்குன்னு தெரியுங்களா. நம்ம லோன் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அது டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. வேவ் ஆஃப் தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆமாம். இப்போ கரெக்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, கஸ்டமர் பே பண்ணலன்னா அப்போது அது பேங்க் லாஸ் தான் இல்லையா. ஸோ அது ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டிக்குமே பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் யூஸ் ஆகும். ஓகே ஓகே. ஸோ ரைட் ஆஃப்க்குமே பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் வரும். ஆமாம், அந்த ப்ராப்பர்ட்டி தான் வரும். இப்போ இதில் சப்போஸ் ஒரு எக்ஸிஸ்டிங் லோனு ஏஎல்ஏ நியூவாக கிரியேட் பண்ணது, அது வந்து ஓவர் டியூ ஆகி ஃபுல்லாக இதுவாகி டிஃபால்ட் ஆயிடுச்சு, சஸ்பெண்ட் மாதிரி போயிடுச்சு. அப்போ வந்து அந்த லோனை நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணோம்னா இந்த பேலன்ஸ் டைப் வச்சு தான் பண்ணணும். பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் நம்ம அது ரைட் ஆஃப் ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணாலே பை சிஸ்டம் டிஃபால்ட்டாக அந்த பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் கண்டிஷன் தான் எடுத்துகிட்டு வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ 20 lakhs இருக்கா, 2 millions இருக்குது. ஸோ இப்போது இது வந்து ஆல்ரெடி டிஸ்பஸ் ஆனது. நீங்கள் நியூ அரேஞ்ச்மெண்ட்டு டேக் ஓவர் அரேஞ்ச்மெண்ட் போட்டிங்கன்னா இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்காது. ஓகேவா.
ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா லெண்டிங் கேப்சர் பேலன்ஸ் மெயின்டைன் அந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணி நம்ம கர்ற அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடணும். ஓகேவா? இப்போ இன்னொரு சாம்பிள் என்னன்னா, இப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல நமக்கு 20 lakhs இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 10 lakhs வந்து தப்பாக பண்ணிட்டோம். இது ஏதோ ஒரு கரெக்ஷன் மாதிரி இது தப்பாக மிஸ்டேக் பண்ணிட்டோம். இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம அகைன் இங்கே போயிட்டு அட்ஜஸ்ட் பேலன்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போது நான் அட்ஜஸ்ட் பேலன்ஸ் ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ண உடனே பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடும். இது பார்ட்டிசிபெண்ட், இது விடுங்க, நம்ம பார்ட்டிசிபெண்ட்டில் எதுவும் யூஸ் பண்ணல. பார்ட்டிசிபெண்ட் இருந்தால் அதுவும் எடுத்துகிட்டு வரோம். இங்கே பாருங்கள், கர் அக்கௌண்ட்டில் 2 million இருக்குது. இசிபியில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் எல்லா பேலன்ஸ் டைப்புக்கும். இப்போது இந்த 2 millionக்கு இப்போ 2 million 2 millionக்கு பதிலாக இங்கே 1 million தான் இருக்கணும். ஆக்சுவலாக ஏதோ பை மிஸ்டேக்கு 2 million கேப்சர் பண்ணிட்டோம் அல்லது டிஸ்போஸ் அந்த மாதிரி ஏதோ இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த அட்ஜஸ்ட் பேலன்ஸ் வழியாக நம்ம நியூ பேலன்ஸ்லேயும் கொடுக்கலாம், அட்ஜஸ்ட் அமௌண்ட்லேயும் கொடுக்கலாம். இப்போ நியூ பேலன்ஸில் வந்து 1 million போடுறோம். ஓ, கமிட் ஆகிடுச்சா? சரி. இங்கே போய் பார்த்தா நமக்கு அந்த அன்ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டி இங்கே வந்திருக்கும். இங்கே ஆத்தரைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆத்தரைஸ் பண்ணலாம். ஆத்தரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 20 lakhs இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம வந்து 1 million
குறைச்சிட்டோம். ஸோ இப்போ இங்கே 2 மில்லியன் இருக்குது, 1 மில்லியனாக மாறி இருக்கணும். மாறிடுச்சா? எஸ். தெரியுதா டிஃப்ரென்ஸ் இதுக்கு? ஸோ இங்கே 20 லேக்ஸ் இருந்தது, இங்கே 10 லேக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இது யூஸ் ஆகும், இந்த பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ். ஓகே. நம்ம எதர் பேலன்ஸை வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா மைக்ரேஷனுக்கு வந்து கேப்சர் பேலன்ஸு பண்ணலாம், ரைட் ஆஃப் பண்ணலாம், சார்ஜ் ஆஃப், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் இந்த பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ். ஓகே. பட் என்ட்ரி வந்து ரைஸ் ஆகும் இதுக்கு ஆஸ் யூஷுவல். இப்போ இது என்ட்ரி வந்து இதுக்கு போட்டிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி இன்டர்னல் அக்கௌண்ட்டில். நம்ம அந்த என்ட்ரி எப்படி ரைஸ் ஆகுது அந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் அடுத்தது, தெரியும், அதை பார்த்தோம். ஓகே. பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். சேஞ்ச் ப்ராடக்ட். சேஞ்ச் ப்ராடக்ட்டு எம்எஸ்பியில் இல்லை சேஞ்ச் ப்ராடக்ட் எம்எஸ்பியில் இருக்குது. இருக்கா? நான் இருக்கு சார். ஓகே. ஃபைவ் இயர் ஒரு சேஞ்ச் ரேட் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். தான் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பேசிக்காக சேஞ்ச் ப்ராடக்ட் கண்டிஷன் எதுக்கு ப்ரைமரி யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்லேருந்து இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருப்போம் நம்மளுடைய ப்ராடக்டில் குரூப்பில். ப்ராடக்ட்டு இப்போது 1 இயர் ப்ராடக்ட், 2 இயர் ப்ராடக்ட், 3 இயர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய அவன் பேங்க்குக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் டிசைனரில். கரெக்டாக? இப்போ இனிஷியலாக ஒருத்தர் கஸ்டமர் வராங்க, ஒரு 1 இயர் 3 மந்த்ஸ் ரோல் ஓவர், எனக்கு வந்து ஒரு டெபாசிட் இருக்குது, ஒரு டெபாசிட் வந்து போடுறான். இது டெபாசிட்டுக்கு சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். எனக்கு வந்து 3 மந்த்ஸுக்கு வந்து எவ்ரி 3 மந்த் வந்து எனக்கு ரோல் ஓவர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். எவ்ரி 3 மந்த்துக்கு ரோல் ஓவர் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணலாம். சேஞ்ச் பீரியட் 3 மந்த்ஸ், அப்புறமா இனிஷியேஷன் டைப் ஆட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஓவர் நடக்கும். பீரியட் வந்து இது சேஞ்ச் டேட் டைப் வந்து பீரியட்னு கொடுத்தா இங்கே 3 மந்த்ஸ்னு கொடுக்கணும். ஆக்டிவிட்டி வந்து ரோல் ஓவர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு பேமெண்ட் ஸ்கெடியூலில் எகைன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, இப்போ அங்கே பேமெண்ட் ஸ்கெடியூலில் இன்ட்ரெஸ்ட்டோ பிரின்சிபலோ கொடுக்குறோம் இல்லையா, மந்த்லி வீக்லி அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி ஞாபகம் இருக்கா பேமெண்ட் ஸ்கெடியூல் கண்டிஷனில்? ஸோ அப்போது அந்த பேமெண்ட் ஸ்கெடியூல் கண்டிஷனில் அந்த மந்த்லி வீக்லின்னு கொடுக்காம, ஏன்னா நம்ம இங்கே எவ்ரி 3 மந்த்ஸ் ரோல் ஓவர் அந்த சேஞ்ச் பீரியட் கொடுத்துருக்கோம். அப்போ அங்கே என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட்னு ஒரு ஃபீல்டு இருக்கும் பேமெண்ட் ஸ்கெடியூல் கண்டிஷனில். அதில் வந்து R__ ரினியூவல் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆப்ஷன். அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரோல் ஓவர் வந்து 3 மந்த்ஸுக்கு ஆனால் அந்த 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைமு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோ பிரின்சிபலோ அங்கே கேபிட்டலைஸ் ஆயிரும். காட்டுறேன் இப்படி.
ம். இங்க பாருங்க. இது வேண்டாம். இப்போ எத்தனை இருக்கு? ஓகே. இன்ட்ரெஸ்ட்டு. இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ராடக்ட்ல கண்டிஷன் வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். டெபாசிட் ரோல் ஓவர் 3 மந்த்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு பேமெண்ட் ஸ்கெடியூலில் இன்ட்ரெஸ்ட்டு, கேபிட்டலைஸு இது வந்து ஃப்ரீக்வன்சி தேவையில்ல. ப்ராப்பர்ட்டி, சிஆர் இன்ட்ரெஸ்ட்டு, டெபாசிட்டுக்கு டெபாசிட்ன்ட்டுன்னு வரும். இது சும்மா அப்படி இருக்கட்டும், நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, இதில் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு R_, ரினியூவல் அப்படின்னு ரினியூவல் இது செலக்ட் பண்ணிட்டோம்னா ரினியூவல் R_, ரினியூவல் இப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டு கேபிட்டலைஸ் நடக்கும். அதான மீனிங்கு. பேமெண்ட் டைப் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டி, சிஆர் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கேபிட்டலைஸ் நடக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம கேபிட்டலைஸ் கொடுக்கலாம். டெபாசிட்னா கேபிட்டலைஸு பே 2 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் போய் எஃப்டி போடுறீங்க, அது வந்து எய்தர் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பே அவுட் ஆகும். மந்த்லி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிரெடிட் ஆகணும் என்ன அக்கௌண்ட்டுக்குன்னா பேன்னு கொடுக்கணும். இல்லை எனக்கு அப்படியே ரோல் ஓவர் ஆகணும், கேபிட்டலைஸ் ஆகணும்னா நம்ம கேபிட்டலைஸ் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேபிட்டலைஸ் எல்டியில் கூட கேபிட்டலைஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நகராஜ்? எல்டியில் வந்து பார்த்தது இல்லை, நான் ஃபுல்லாக லோன்ஸ் தான் பார்த்துருக்கேன். டெபாசிட்ன்றப்போ அது சரியா பார்த்தது இல்லை. ஓகே ஓகே. ஸோ கேபிட்டலைஸ்னா என்னென்னா, நமக்கு பில்லு வந்து பே பண்ணாமல் அக்கௌண்ட்டுக்கே இதாயிரும், ஹிட் ஆயிரும் பேலன்ஸ். இப்போது 100 rupees வந்து நமக்கு நம்மளுடைய பிரின்சிபல் வந்து ஒரு 10,000 வந்து டெபாசிட் பண்ணுறோம். ஸோ மந்த்லி வந்து ஒரு 100 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இது கேபிட்டலைஸ் கொடுத்தோம்னா அந்த 100 போய் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு 10,100 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ கஸ்டமருக்கு பே பண்ணுறதுக்கு பதிலாக அக்கௌண்ட்டில் டெபாசிட்டே இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ எகைன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும்போது அந்த 10,100 கால்குலேட் ஆகும் அடுத்த மாதத்தில். ஸோ அதுதான் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது இன்ட்ரெஸ்ட் வந்து கேபிட்டலைஸ் ஆகணும் எப்போனா நம்ம ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, மந்த்லியா வீக்லியா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக ஸ்டார்ட்டு கொடுத்துட்டோம். ஓகேவா? எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா எவரி ரினியூவலுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ரினியூவல் எப்போ கொடுத்துருக்கோம்? 3 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா இங்கே 3 மந்த்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எவரி 3 மந்த்ஸ்க்கு இந்த ரோல் ஓவர் ஆக்டிவ் நடக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கேபிட்டலைஸ் ஆயிரும். இதுதான் சேஞ்ச் ப்ராடக்ட்டில் இது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது புரிஞ்சது இல்லையா இந்த கான்செப்ட்டு? கேபிட்டலைஸ் எடுத்து கொடுக்கலாம், பே கூட கொடுத்துடலாம். இங்கே பே கொடுத்தா அந்த ரினியூவல் அப்போ நமக்கு அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் நடந்துடும் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கு ரோல் ஓவர் இல்லாமல் இன்னொன்று என்ன இருக்குன்னா, இங்கே வந்து ஆக்டிவிட்டி ரோல் ஓவருக்கு பதிலாக டெபாசிட் சேஞ்ச் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சேஞ்ச் டாட் பிஆர் சேஞ்ச் டாட் ப்ராடக்ட் டாட் அரேஞ்ச்மெண்ட் இது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் குரூப்பில் இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது. சும்மா நான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணோம்னா இந்த ஆக்டிவிட்டி நடக்கும். சேஞ்ச் ப்ராடக்ட் ஆக்டிவிட்டி 3 மந்த்ஸ்க்கு நடக்கும். அப்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா ப்ராடக்ட் வந்து நம்ம இது ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்போது ஒரு டெஸ்ட் ப்ராடக்ட்னு இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் வச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 3 மந்த்ஸ் கழிச்சு இந்த FT.in.remit இந்த ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகிடும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ சிம்பிளாக இப்போ ஒரு லோன் வாங்குகிறோம், அந்த லோனை வந்து நம்ம மைக்ரேட் பண்ணோம். ஒரு லோனில் ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணோம். அதில் மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஜாஸ்தியாக இருக்கலாம். ப்ரைமரி கஸ்டமராக இருந்தால் அவனுக்கு அட்வான்டேஜ் ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்
காக இந்த சேஞ்ச் ப்ராடக்ட். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பீரியட் வந்த உடனே அந்த ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகிடும் இந்த நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இது இன்னொரு கான்செப்ட். இது டேட்டு நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டேட்டு வேணும்னா அப்போ இங்கே வந்து பீரியட் கொடுக்காம டேட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பீரியட் கொடுக்காம டைரெக்டாக அந்த டேட்லேயே நம்ம தெரிஞ்ச இந்த டேட்டில் தான் மூவ் ஆகணும்னா அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ப்ரியர் டேஸ் எத்தனை நாளைக்கு இந்த ப்ரியர் டேஸ் அப்படின்னா அத்தனை நாளைக்கு முன்னாடியே நமக்கு இதாயிரும். அலோடு ப்ராடக்ட்டில் ஒரு 10 ப்ராடக்ட் கொடுத்துட்டோம்னா இந்த 10 ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுக்க முடியும். இங்கே ஒரு செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே செலக்ட் பண்ண முடியாது. இங்கே என்னென்ன அலோடு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணும் அந்த மாதிரி. ஓகே. ஓகே சரி. டார்மன்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டேன். ஜெய் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், டார்மன்சி ஆக்சுவலாக ஜெய் காலில் இருக்கானா? இருக்கா ஜெய்? இருக்கேன் ப்ரோ. சொல்லு, டார்மன்சி தெரியும்ல உனக்கு? டார்மன்சி அது கரெக்டா எனக்கு தெரியல. கரெக்டாக தெரியல, என்ன தெரியுதோ அதை சொல்லு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. இப்போ வந்துட்டு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் மாதிரி தான். ஒரு நம்ம வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம கம்பெனில தானே ப்ரோ கொடுப்போம். அது ஸ்பெசிஃபிக்கா வேற இந்த ப்ராடக்ட் கண்டிஷனும் கிடையாதுல்ல. ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஆமாம் 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 அது வந்து நம்ம கொடுத்துருவோம் இவ்வளோ மந்த்துன்னு. அந்த இன்ஆக்டிவ் மந்த் தாண்டிடுச்சுன்னா அது வந்து டார்மன்சி போயிடும். கரெக்டா? கரெக்டு. ஸோ ஒரு சாம்பிள் கண்டிஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். கரண்ட் அக்கௌண்ட்டு, இப்போ கரண்ட் அக்கௌண்ட் கம்பெனில தான் ஓப்பன் வந்து நம்ம டேஸ் இது மென்ஷன் பண்ணிடுவோமா? மந்த். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஆனால் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், அமௌண்ட்டு போடுறது இல்லை டெபாசிட் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். இங்கே வந்து நமக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, இங்கே வந்து செட் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டில் வந்து இத்தனை மாதம் இன்ஆக்டிவாக இருக்கா, இந்த பீரியட் வந்து பாருங்கள், 12 மந்த்ஸு, 24 மந்த்ஸு, 31 மந்த்ஸு, 5 அது என்ன 5 மந்த்ஸா, என்னது கடைசியில் போய் 5 மந்த்ஸ். சரி ஓகே, இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். இது செட் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டேட்டஸ்ஸு ஒரு பீரியடுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் செட் பண்ணலாம். இது அகைன் ஆட்டோமேட்டிக்காக இல்லைனா மேனுவலாக அந்த மாதிரியும் செட் பண்ணலாம். இது செட் பண்ணிட்டோம்னா இப்போது 12 மந்த்ஸு நீங்கள் வந்து எதுவுமே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் எடுக்கிறதோ பணம் போடுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு மாறிடும். ஓகே. ஓகேவா? ஸோ இன்ஆக்டிவ்னு மாறிடும். அடுத்தது பார்த்தோன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ளூடு இதில், இப்போ அக்கௌண்ட்ஸ், சப்ஸ்கிரைப், வாலெட்ஸு, அப்டேட், செட்டில்மெண்ட்டு, சேஞ்ச், ரீசெட்டு, ரீநெகோஷியேட்டு, சேஞ்ச் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இன்க்ளூடு. ஓகேவா? இன்க்ளூட் இன் த சென்ஸ் இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா கூட நமக்கு இன்ஆக்டிவ்னு கணக்கு வராது. புரியுதா? இப்போ நீங்கள் வந்து பணம் எதுவும் அப்டேட் பண்ணல, பணம் வந்து எதுவும் டெபாசிட் பண்ணல,
வித்ட்ராவும் பண்ணல. பட் கஸ்டமரில் போயிட்டு ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கஸ்டமர் அட்ரஸை சம்திங் ஏதோ பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஏதோ மாற்றிருக்கீங்களா அப்படின்னா கூட அது ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எந்தெந்த ஆக்டிவ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நடந்தாலுமே கூட நம்ம அதை ஆக்டிவான்றது இது பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரே ஒரு ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டி நடந்தால் கூட கணக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் 24 months அந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து 5 months கொடுத்துருக்காங்க. மோர் தென் 31 தான் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கும் மேலே ஃபைனலாக அன்கிளைம்டு அப்படின்னா இதுக்கும் மேலே அந்த இன்ஆக்டிவாகவே இருந்துச்சு, எதுவுமே நடக்கலைன்னா அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஓகேவா? நோட்டீஸ் டேஸு இப்போது 10 days 10 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 monthsக்கு முன்னாடி 10 daysக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும். ஐ மீன் ஒரு இஷ்யூ சேஷர் ஆக்டிவிட்டி வந்து ட்ரிகர் ஆகும். ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லின்னு கொடுத்துருக்காங்க, மந்த்லி. ஆனால் நோட்டீஸ் டேட் 10 days கொடுத்துருக்காங்க, என்ன கணக்குன்னு தெரில. டென் டேஸ்ன்றது 10 daysக்கு முன்னாடியே வந்துடும். ஓகே, மந்த்லின்றது மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து ரிமைண்டர் மாதிரி வரும், அதுக்கு 10 days முன்னாடியே நோட்டீஸ் வந்துடும். ஓகேவா? சார்ஜ் இப்போ ஏதாச்சும் சார்ஜ் கூட செட் பண்ணலாம் நம்ம. இந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்கு சார்ஜ் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் இருக்குது ஆப்ஷன்னு. ஏதோ சம் எக்ஸப்ஷன் இந்த ரொட்டீன் வழியாக கூட ஏதோ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸப்ஷன் ரூல் இஸ் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க்கிங் பேலன்ஸ் லோக்கல் கரன்சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100. இந்த பை டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு ரூலெல்லாம் செட் பண்ணிட்டோம்னா அந்த ரூலெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு இவந்தோ இந்த பீரியட் டிஃபைன் பண்ணாலுமே இப்போ நீங்கள் ஒர்க்கிங் பேலன்ஸ் வந்து சில மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க ஒரு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்ஆக்டிவ் எல்லாம் கன்சிடர் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் இந்த ரூல் பேஸ்டு. ஓகேவா? இதுல ஒரு டவுட் இருக்கு. டிஃபால்ட்ல ஆட்டோ ரீசெட் வந்து எஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியில எது ட்ரிகர் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இன்ஆக்டிவ் வந்து ஆக்டிவ் ஆயிடும் இந்த அக்கௌண்ட். இன்கேஸ் வந்து ஆட்டோ ரீசெட் நோ கொடுத்தா நம்ம அந்த அப்டேட் ஆக்டிவிட்டியில போயிட்டு எதனா டார்மண்ட் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆக்டிவிட்டியை போய் ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்குமா? மேனுவலா பண்ற மாதிரி மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆட்டோ ரிசெட் நோன்னு கொடுத்தோம்னா நம்ம மேனுவல் அந்த ஒரு நியூ ஆக்டிவிட்டியில் போனாலே இருக்கும், அதில் போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. சார்ஜ் ஆப் என்னன்ட்டு பார்த்துட்டு வாங்க நிர்மல். நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, சும்மா எடுத்துகிட்டு வாங்க ஏதாவது சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்டு, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஜி. ஓவர் டியூ பார்த்தோம். லிமிட் ஏசி ஓடி லிமிட் என்னன்னு தெரியல இது. ஓகே, பார்ப்போம். எதுவுமே இல்லை.
ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்குது பார்த்தா. கொடுத்துருக்காங்க. லிமிட் அமௌண்ட் 0 கொடுத்துட்டாங்க. ஓகே. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அந்த லிமிட்டில் வந்து இது ஒரு 2, 3 சினாரியோஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. லிமிட் ஐடியா இருக்கு இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி? யூஸ்வலா அந்த லிமிட்னே தனியா ஒரு அப்ளிகேஷன் இருக்குமே, அதானே லிமிட் லிமிட் கொலாட்டரல். ஆமாம் 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 லிமிட்டு கொலாட்ரல் இருக்குல்ல, அதே தான். இப்போ நம்ம ஏல வந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்டர்னல் லிமிட்டு இன்டர்னல் லிமிட் 2 இருக்குது ஆக்சுவலாக. இப்போது எம்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து நம்ம ஜஸ்ட்டு லிங்க் பண்ணுறோம் அவ்வளோதான். ஏல லிமிட் Okay. ரெக்கார்ட்லேயே நம்ம லிமிட் வந்து லிமிட் அப்ளிகேஷன்லேயே கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு கஸ்டமருக்கு என்ன இன்டர்னல் அமௌண்ட்டு என்ன அந்த ரூல்ஸு அது எல்லாமே வந்துட்டு லிமிட்லேயே வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். லிமிட்டில் டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமரை கொண்டு போய் நம்ம அந்த கஸ்டமருக்கு அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த லிமிட்டை வந்து லிங்க் பண்ணிடலாம். லிமிட் டாட் ரெஃபரன்ஸு லிமிட் ஐடின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ அதில் போயிட்டு அந்த லிமிட் ஐடி கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமருக்கு அந்த லோனுக்கு அந்த லிமிட் ஐடி அப்ளிகபிள். அவ்வளோதான், சிம்பிள். அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க இல்லையா நிர்மல் இதுக்கு இந்த எம்எஸ்பியில்? இல்ல ஜி, நான் அட்டாச் பண்ணல. ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த லிமிட் ரெஃபர் இருக்கு இல்லையா, லிமிட் ஐடி எங்கே இருக்குது? லிமிட் ஐடி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் லிமிட் அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ண லிமிட் ஐடியை வந்து நம்ம லோனுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த லிமிட் ஐடி இங்கே கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துட்டா அதுவே அந்த லிமிட்டு சீரியல், அது லிமிட் ப்ராடக்ட்டு, அதெல்லாம் லிமிட் ரெஃபரன்ஸ் எல்லாமே டிஃபால்ட் பண்ணிவிடும். பண்ணிவிட்டு நம்ம லோனோ அக்கௌண்ட்டோ போடும்போது அந்த லிமிட்டில் இருக்கிற அமௌண்ட்டு என்ன அமௌண்ட் அவைலபிள் இருக்கோ அதுக்கு மேலே டிரான்சாக்ஷன் போட்டோம்னா அது ஒரு ஓவர்ரைடு கோர்லேயே வந்து ஓவர்ரைடு வரும். உங்களுடைய லிமிட் அவைலபிள் அமௌண்ட்டு எக்ஸீட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக லிமிட் வந்து நம்ம ஏல யூஸ் பண்ணுறது. இது போக இன்னொரு சினாரியோ என்னென்னா, நம்ம வந்து ஏஎல்ஏ மேனேஜ் லிமிட் எஸ்ன்னு செட் பண்ணணும். இங்கே ஏதோ ஒரு மேனேஜ் லிமிட் இருக்கான்னு பாருங்கள். மேனேஜ் லிமிட் இந்த ஃபீல்டே இங்கே வரல. ஓகே, அலோன்ட்டிங்க மேனேஜ் லிமிட் ஏஏ அப்படின்ட்டு வந்துடும். ஐ திங்க் அது நியூ கொடுத்தா தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சிங்கிள் லிமிட் எஸ்ஆர் நோன் இருக்கு இல்லையா, சிங்கிள் லிமிட் எஸ்ன்னு செட் பண்ணிட்டோம்னா ஒன்ஸு ஒரு கஸ்டமருக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அந்த லிமிட் அட்டாச் பண்ணிட்டோம்னா அந்த லிமிட்டை எகைன் அந்த கஸ்டமருக்கோ இல்லைனா இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம அட்டாச் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கிள் லிமிட் எஸ்ன்னு செட் பண்ணியிருக்கிறதுனால மோர் தென் ஒன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று. ஓகே. ஆமாம். அதுக்கப்புறமா லிமிட் அமௌண்ட்டு இங்கே இருங்க, மேனேஜ் லிமிட்டு ஃபீல்ட் யூஸ் டு ஸ்பெசிஃபை த ஏஆர் அக்கௌண்ட். அதான் இந்த மேனேஜ் லிமிட்டு இதெல்லாம் வந்து அந்த ரீட்டைல் அக்கௌண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ ஏஆர் அரேஞ்ச்மெண்ட் லிமிட் இஸ் மேனேஜ்டு வித்தின் ஏஏ ஆர் அவுட் சைடு ஏஏ அக்கௌண்ட்ஸ். Product limits when A maintains the limit for AR accounts, this field would be set as yes, else it would be no. This field is system maintained, yes or no. Field applicable only for AR arrangement. நம்ம லோன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த லோன்ஸ்க்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான். ஒன்லி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கான்செப்ட் மட்டும்தான். அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இந்த மேனேஜ் லிமிட் ஃபீல்டு எஸ் ஆர் நோ வந்து சிஸ்டமே செட் பண்ணோம். பட் அதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணோம். என்ன ஃபீல்டுன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஒருவேளை நியூவா, அது ஏஆர்ஆரில் போய் வேலிடேட் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் எப்போ செட் ஆகுதுன்னு போடல.
மெயின்டைன் லிமிட் பேலன்ஸ் கிடையாது. அது எந்த ஃபீல்டுன்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் அது கிடையாது. ஸோ நம்ம அது மெஜாரிட்டி டிரான்சாக்ஷன் அமௌண்ட். ஓகே ஓகே. இந்த லிமிட் சீரியல் இருக்கு இல்லையா, லிமிட் சீரியல் நியூ கொடுத்தாலே நம்ம வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இங்கே இதில் இருக்கும். This field is used to store the limit reference serial. This can be set either limit reference a new managed within AI. ஓகே. இப்போது நம்ம எம்எஸ்பியில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஏஏ மெயின்டைன் பண்ணாத லிமிட்ஸ் வந்து இட்ஸ் மெயின்டைனிங் அந்த லிமிட் அப்ளிகேஷனில் தான். ஜஸ்ட் அந்த லிமிட் ஐடி மட்டும் இங்கே கொடுத்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கிறோம். அது போக இப்போ அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து என்ன இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம இங்கே லிமிட் சீரியல் இடத்துல நியூன்னு கொடுத்துட்டோம்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக லிமிட் ஐடி கிரியேட் பண்ணும். அந்த லிமிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிமிட் அப்ளிகேஷனில் லிமிட் ஐடி இப்போ எப்படி நம்ம மேனுவலாக லிமிட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிமிட்டை கொண்டு போய் ஏல கொடுக்குறோமோ லோனுக்கு, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே நம்ம லிமிட் சீரியல் நியூன்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லிமிட் ரெக்கார்டில் இந்த கஸ்டமருக்கு ஒரு லிமிட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணி விட்ரும். இந்த லிமிட் அமௌண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துடணும். ஸோ இந்த லிமிட் அமௌண்ட்டுக்கு அந்த லிமிட்டை கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணிவிடும். ஏஆர்ஆர் லிமிட்லையும் மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபார் ரீட்டைல் அக்கௌண்ட்ஸ்க்கு. ஓகேவா? இது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரீட்டைல் அக்கௌண்ட்டுக்கு நீயும் செட் பண்ணிவிட்டு லிமிட் அமௌண்ட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிங்கன்னா லிமிட்டே கிரியேட் ஆகும். அப்போ போய் லிமிட் ரெக்கார்டில் லிமிட் பார்க்கலாம் அது எப்படி இதாகுதுன்ட்டு. இப்போ இந்த லிமிட்லாம் வந்து அக்கௌண்ட்டுக்கு தான் பண்ண முடியுமா ப்ரோ? லெண்டிங்க்குலாம் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் முடியாதுல்ல? பண்ணலாம், லெண்டிங்க்கும் பண்ணலாம். எப்படி எந்த சினரியோக்கு லெண்டிங்க்கு தேவைப்படும்? லெண்டிங்க்கு வந்து ஓவர் லிமிட் செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு லிமிட் வந்து ஒரு 1 மில்லியன் செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 1 மில்லியனுக்கு மேல நீ லோன் எடுக்க முடியாது. எடுத்தா ஓவர் ரேட் ஜென்ரேட் ஆகும். யூ ஹவ் எக்ஸீடட் யுவர் லிமிட்ன்ற மாதிரி. யூஸ்வலா பிசினஸ் மேன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஓடி கொடுப்பானுங்க. லிமிட் வந்து நீங்க உன்னோட பிசினஸ் வேல்யூ பொறுத்து இவ்வளவு வந்து நீங்க ஓடி எடுத்துக்கலாம், ஓடின்ற மாதிரி லிமிட் எடுத்துக்கலாம், இவ்வளவு லிமிட் வந்து கொடுக்குறோன்னு அது நம்ம தேவைன்ற அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், மேக்சிமமும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இது லெண்டிங்ல யூஸ் ஆகும். ஓகே. அது எப்படின்னா இன்னும் ஓகே, இது ஒரு கான்செப்ட். நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ எம்எஸ்பியில் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் பேங்க்கில் போயிட்டு லோன் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? 1 மில்லியன் எனக்கு லோன் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் நீங்கள் அதே பேங்க்லேயோ இல்லைனா வேறு பிரான்ச்லேயோ அந்த பேங்க்லேயோ வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 50 மில்லியனுக்கு 5 மில்லியனுக்கு 500,000 வந்து உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் பண்ணியிருப்பீங்க அக்கௌண்ட்டில், உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 5 lakhs வந்து கடனில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ரெக்கார்டு பேங்க்கில் இருக்கும் இல்லையா, 5 lakhs வந்து நீ டெபிட்டில் இருக்கான்ட்டு. நீங்கள் இங்கே போயிட்டு லோன் வந்து 1 lakh கேட்டிருப்பீங்க. அவனுக்கு வந்து லிமிட் வச்சுருப்பானுங்க. இவனுக்கு வந்து 1 மில்லியன் வந்து லோன் வந்து தரக்கூடாது, ஒன்லி மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டெபிட்டில் இருக்கிறதுனால 1 மில்லியன் வந்து லோன் தரக்கூடாதுன்னு சொல்லி லிமிட் வச்சுருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ஆல்ரெடி கொடுத்துருக்கு, இன்னும் ஒரு 50 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் லோனு, உங்களுடைய ரெக்கார்ட்ஸுக்கு பேஸ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு லிமிட் வச்சுருப்பானுங்க. நீ போய் அகைன் 1 மில்லியன் கேட்டால் அப்போது வந்து அந்த லிமிட் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணால் எரர் வரும். புரியுதா? இங்க நம்ம அப்ப கொடுத்தா இது எல்லாருக்கும் தானே அப்ளிகபிள் ஆகும், அந்த பர்டிகுலரா அந்த கஸ்டமருக்கு அப்ளிகபிள் ஆகாதுல்ல?
இல்ல. இது ஜஸ்ட் இங்க வந்து அது எல்லாமே செட் பண்ண மாட்டாங்க. இது இங்க ஓ வந்து பாருங்க, இந்த நியூ இது அவ்வளோதான். இந்த அமௌண்ட்டு ஜஸ்ட் இது எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் லெவல்ல பண்ணணும். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ப்ரோ. கிரியேட் ஓகே. பண்ணும்போது இது பண்ணலாம்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆமா. ஓகே சிலதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் இன்புட் பண்ணும்போது தான் நம்ம வந்து வேல்யூஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. இப்ப எக்ஸ்டர்னல் லிமிட் கொடுத்தோம்னா அங்கேயே வந்து எல்லாமே வேலிட் ஆயிடுங்க ஜி. லைக் இப்போ எக்ஸ்டர்னல் லிமிட் நம்ம கிரியேட் பண்றப்போ அவனுங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பானுங்க, அதை வச்சு இப்போ ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் லிமிட் அப்ளிகேஷனோட ஐடியா பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, அப்புறம் ரன்னிங் சீரியல் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். ஆமா. ஸோ அதே கஸ்டமரோட ஐடியா தான் எடுத்துட்டு வந்து இங்க போடணும்ல. சப்போஸ் வேற எல்லாம் ஆமா. போட்டா எரர் அடிக்கும். ஆமா. வேற ஏதாவது போட்டா ப்ராடக்ட் ஐடி மிஸ் மேட்ச் அப்படின்றதெல்லாம் ஆ. எரர் வரும். ஓகே. ஏன்னா அந்த லிமிட் அட் பேராமீட்டர்ல எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நம்ம நியூ கொடுத்துட்டோம்னா நம்ம டிஃபால்ட்டாக சிஸ்டமே வந்து அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து டீடைல்ஸை வச்சு லிமிட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிடும் அந்த கிரியேட் கஸ்டமருக்கு அந்த இது. கரெக்ட். ஓகே. ஆஃபீஸர்ஸ் இருக்கும். ஆஃபீஸர்ஸில் ஒன்றும் பெருசாக நம்ம வந்து எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். அந்த இது இருக்கு இல்லையா, டிஏஓ டிபார்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃபீஸர், அதை வந்து நம்ம இங்கே வந்து லிங்க் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும், டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு, ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு இந்த ஆஃபீஸர் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இது ப்ரைமரி ஆஃபீஸராக அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆஃபீஸர் அவ்வளோதான், வேறு எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை இதில். ப்ரோ இப்ப ஆபீசர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு லோன் ஆபீசர் ஒருத்தர் தான் இருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கிரியேட் பண்ணாம ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கிரியேட் பண்ணி அந்த ஒரு கண்டிஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கேட்கல. இப்போ ஓகேவா? ஹலோ, இப்பயும் கேட்கலையா? ஹலோ, எனக்கு கேக்குது. ஓ உங்களுக்கு ப்ரோ, உங்களுக்கு கேக்குதா? இல்லை, எனக்கு பிரேக் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது. ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப லெண்டிங்க்கு வந்து ஒரே லோன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க, கரெக்ட்டா? இப்போ ஓகே, சொல்லுங்க. ஓகே. இப்ப கேக்குது சொல்லுங்க. இப்ப லெண்டிங்க்கு வந்துட்டு ஒரே ஒரு லோன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஒரே சீரியல் நம்பர் வச்சுட்டு லைக் 20 இன்டர்நெட் கனெக்ஷன். ನೆಟ್ವರ್ಕ್ ಇದು ಪವರ್ ಐತೆ, ಕರೆಂಟ್ ಐತೆ, ನೆಟ್ ಯಾಕೆ ಡಿಸ್ಕನೆಕ್ಟ್ ಆಯ್ತಾ? இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ம் இப்ப கேக்குதா ப்ரோ? ஓகே. இப்ப எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டுட்டு தான் இருந்துச்சு. உங்களுக்கு திருப்பி இதுவாகுதோ? ஆமா. அது ஏதோ பிரேக்கே வருது. சொல்லுங்க, இப்ப கேட்க சொல்லுங்க. ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப லோன் வந்துட்டு ஒரே ஆஃபீஸர்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. லெண்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவலா ஆஃபீஸர்ஸ் கிரியேட் பண்ணாம ஒரே லெண்டிங் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணி அந்த லெண்டிங் கண்டிஷனை வந்து நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் கால் பண்ணிக்கலாம். ரீகனெக்ட் பண்றேன் இருங்க. ஓகே ப்ரோ. இப்ப சொல்ற என்ன அந்த நீ ஒரே சொல்ற? கண்டிஷன் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வைக்கிறதுக்கு தானே கேக்குற? ஆமா, அது மாதிரி தான் சிஎல்சி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ஆமா, அப்படி வைக்கலாமே. கண்டிஷன்லாம் அதான் ஒரே ஆபீசர் 1 5 கேட்டுக்கிறேன். பேர் இருப்பாங்க. அதுதான் கன்ஃபார்ம் ஓகே. பண்ணிக்கிறேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் மாதிரி தான்டா. சில பேர் அப்படி ஆ. இருக்காது. நீ சொல்ற இது வந்து ஒருத்தருக்கு இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றது, டிஏஓவை மல்டிபிள் பர்பஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸருக்கும் அதான் யூஸ் பண்ணுவானுங்க, சேல்ஸ் ஆஃபீஸருக்கும் அதான் யூஸ் பண்ணுவானுங்க. அவனுங்க கோடு வச்சு யூஸ் பண்ணுவானுங்களா. ஸோ அது நீ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக்குதா உங்களுக்கு? எங்களுக்கு ஓகே ப்ரோ. வாய்ஸ் தான் லோவா இருக்கு. ஹலோ. நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. அதான் நினைக்கிறேன். ஹலோ, உனக்கு கேக்குதா ப்ரோ? இல்ல
நம்ம எங்களுக்கும் பேசுறது கேக்குது. மேபி அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நமக்கு ஷோ ஆச்சுல வீடியோல. ஓகே ம். அவர் சைடா? ஓகே அவர் ஆ. தான் வாய்ஸ் கேட்கு. ம். ம். சாட்ல வேணா போட்டுருங்க ப்ரோ. பேசுறது கேட்கலன்னு. அந்த குரூப்ல என்ன சிக்கன் பிரியாணின்னு போட்டுன்னு இருக்கிறாங்க. யாரா? எந்த குரூப்ல? விஜி குரூப். சரி சரி. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்போ கேட்குது சொல்லுங்க. இது ஏதோ வைஃபை ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க சார். ம். இப்ப இந்த ப்ராடக்ட் கண்டிஷன்லாம் இருக்குல்ல, ஆமா. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் இப்ப இந்த சினாரியோ ஆஃபீஸர் சினாரியோக்குலாம் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் கண்டிஷன் கிரியேட் பண்ணி, அந்த ப்ராடக்ட் கண்டிஷனே எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம்ல? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுதான் ப்ரோ. சின்ன டவுட் தான். வேற எதுவும் இல்ல. ப்ராடக்ட் கண்டிஷன் வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். கரெக்ட்டா? ம். ஸோ நம்ம ஓகே. அத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலதுக்கு வந்து அக்கவுண்ட் ஆஃபீஸர் மாத்தணும் அப்படின்னா, நம்ம அத நெகோஷியபிளா வச்சுட்டு, பர்ட்டிகுலர் அந்த கஸ்டமருக்கு அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும் அத வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அந்த மாரி. ஓ! ஓகே. ம். லைக் இப்போ ஒரு 10 இருக்குன்னா, அதுல ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா, அந்த இதுக்கு மட்டும் நெகோஷியபிளா வச்சிரலாம்னு ஆ சொல்றீங்க. ஃபீல்ட கரெக்ட். நெகோஷியபிளா வச்சுட்டா, அவங்க மேனுவலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. செட்டில்மெண்ட் பார்த்தாச்சு. டாக்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா அது? சாரி. அது இது டிஸ்கனெக்ட் ஓகே பண்ணும்போது ஓகே. அன்ஷேர் ஆயிடுச்சு. இது ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. ஓகேவா? ஸோ டேக்ஸில் நம்ம நார்மலா இப்போ கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட்டு இல்லைன்னா வேற என்ன இருக்கு? டெபாசிட். இதுக்கு தானே டேக்ஸ் கலெக்ட் பண்றோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம டேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த டேக்ஸ் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு எந்த ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே ஆட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி இப்போ மோர் தென் ஒன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு 2-3 இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம். ஸோ அப்போ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாமே வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கண்டிஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணணும். இங்கே இவ்வளோ தான். இங்கே எதுவுமே பெருசாக கொடுக்க மாட்டோம். இந்த டெப் டேக்ஸ் அப்படின்றது நம்ம டேக்ஸுக்குள்ளே இருக்கும். டேக்ஸ் கண்டிஷனா? இது வந்து டேக்ஸோட ஐடி. அந்த இது வந்து இங்கே லிங்க் பண்ணியிருப்பாங்க. டேக்ஸ் டாட் டைப் டாட் கண்டிஷனா? டெப் டேக்ஸ்ன்றது இங்கே இருக்கா? ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா டேக்ஸ் கோடு வந்திருக்கும். இங்கே ஏதோ குரூப்பெல்லாம் வச்சுருக்காங்க, கஸ்டமர் குரூப்பு. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நார்மலாக இந்த இதுதான் நம்ம ப்ராடக்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். டேக்ஸ் கண்டிஷனில் ப்ராப்பர்ட்டி கீழே இந்த டிஇபி டேக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டிஇபி டேக்ஸ்ன்றது வந்து டேக்ஸ் டைப் கண்டிஷனில் நம்ம டிஃபைன் பண்ணணும். டேக்ஸ் கோடு வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த டேக்ஸ் கோடு இங்கே வந்து 15 இருக்குது. 15க்கு பதிலாக நம்ம 1 இப்போ 1ல் எது லேட்டஸ்ட்டோ அது எடுத்துக்கும். ஸோ இந்த 1ல் போயிட்டு டேக்ஸ் ரேட்டு
கேட்டகரி, ஏதோ இந்த டிரான்சாக்ஷன் கோடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரேட்டு தான் நம்ம ப்ராப்பர்ட்டியில் இப்போ ப்ராப்பர்ட்டியில் ஒரு 1000 நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டோ சார்ஜை கால்குலேட் ஆகிருக்குன்னா அதில் 20% வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் டாக்ஸ் தானே ஜி? டாக்ஸா இல்ல டாக்ஸ் அந்த மாதிரி? இல்லை AA.ARR.tax அது வந்து நான் முன்னாடி காட்டினேன்ல, இது வந்து AA.PRD-tax அதே மாதிரி ARR tax வரும். இங்கே வந்து எந்த Okay. ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு அந்த டேக்ஸ் டைப் கண்டிஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ Okay. இதுக்கு இது இந்த ரிமைனிங் ரேட் எல்லாமே டிஃபைன் பண்றது அது டேக்ஸ் அப்ளிகேஷன். டாக்ஸ் அப்ளிகேஷன். ஓகே. அந்த டெப் டேக்ஸ்க்குள்ளே போயிட்டு டிரான்சாக்ஷன் கோடு பார்த்துட்டு அந்த கோடுக்கு என்ன ரேட்டுன்றது வந்து இதெல்லாம் வந்து கோர் டேக்ஸ் அப்ளிகேஷன் தான். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ஸோ இது நார்மலாக ஜென்ரேட் பண்ணும்போது இந்த கேட்டகரியில் இந்த டேக்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஓகே ஜி. மோஸ்ட்டாக இந்த நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் Okay. அக்கௌண்டிங்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனு, எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டுருப்போனான்னு தெரில. ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி எதுவும் பார்க்கல, அது யூஸ் பண்ணதும் இல்லை. அது டிஃப்ரெண்ட்டு நிறைய அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம நார்மலாக என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய அக்கௌண்ட்டு லோனு டெபாசிட் அது மட்டும் தான் பார்த்துட்ருக்குறோம். அலர்ட்ஸு. ஓகே. புதுசா யூஸ் பண்றது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் தெரியும்ல என்னன்ட்டு. ஆமாம், நம்ம புதுசாக அந்த ப்ராடக்ட்டு என்ன ப்ராடக்ட்டுக்கு லைனுக்கு வந்திருக்கு, இல்லைன்னா நம்ம அது யூஸ் பண்ணால் தானே நமக்கு சும்மா படிக்கலாம், எல்டெக்ஸ்ட் படித்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பர்பஸ்க்காக அப்படின்ட்டு. ஓகே. நம்ம யூஸ் பண்ணால் இப்போ நான் சொல்கிற இப்போ எனக்கு தெரியுறது நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை ஏதோ ஒரு ஆமாம், இப்போ ஏதோ ஒரு இஷ்யூவோ இல்லைன்னா உங்கள் டெவலப்மெண்ட்லையா இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஏதாச்சும் புது ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வந்து அது யூஸ் பண்ணியிருந்தால் தான் தெரியும். பட் ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி கிளாஸ் தான். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? சரி, ஓகே, நாளைக்கு நான் கனெக்ட் பண்ணலாம், பார்ப்போம். தேங்க்ஸ். ஓகே, அந்த இது நிர்மல் அந்த இது பார்த்தீங்களா நீங்கள்? நேற்றுக்கு ஏதோ அந்த வெர்ஷனில் வரல, கனெக்ட் ஆகல, அந்த லோக்கல் ஃபீல்டு அதை திருப்பி பார்த்தீங்களா? இல்ல ஜி, அதுக்கத்த நாங்க அந்த வினை கூட நாங்க காலைல இருந்து அந்த ஆக்டிவிட்டி மேப்பிங் தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே. சரி, ஓகே 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 ஜி, அது மட்டும் நான் லோனுக்கு நான் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டு மாடல் பேங்க்லயே ட்ரை பண்ணி பார்க்குறேன், லோனுக்காச்சும் வருதா சொல்லிட்டு. ஆமாம், அது ஒரு இடத்துல ஒரு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் அட்டாச் பண்ணிட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க, நியூ அரேஞ்ச்மெண்ட். ஓகே ஜி, ஓகே ஜி. அவ்வளோதான், பார்ப்போம். சரிப்பா, ஓகே, பை. பாய். ஓகே, பாய் ப்ரோ, தேங்க்ஸ். Bye. Thanks.